வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்பத்திலே கணவன் மனைவி பிரச்சனை வரும்பொழுது, அவர்கள் பிரிந்திருக்கும் பொழுது எவ்வாறு எந்த வசனங்களை ஓதி நாம் சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப சிறந்த வாழ்க்கை. அதில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். இவையெல்லாம் இருந்தாலும் சில குடும்பங்களில் ஜின்னுகள் மறைவாக இருக்கிறதுனால அங்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அதனை கட்டுப்படுத்துவதற்கு நான் ஓத வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், டெய்லி சலவாத் 41 தடவை ஓதணும். 41 டைம்ஸ், 41 தடவை. ஆயத்து குர்சியில் கடைசியாக வரக்கூடிய வலா யவுது ஹிஃபுஹுமா வஹுல் அலில் அலீம் 70 தடவை. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம் 70 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 70 தடவை. நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான் 70 தடவை. அதுக்கப்புறம் சலவாத் 11 தடவை ஓதி தண்ணியில் ஊதி அந்த வீட்டில் 4 மணி தெளிக்கணும். ஒரு துவா செய்யணும், யா அல்லாஹ், இந்த மகத்துவமிக்க உன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களில் பொருட்டாலே அதனுடைய ரகசியங்கள், நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் பொருட்டாலும் எங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்ப்பாயாக, கணவன் மணியை ஒன்று சேர்ப்பாயாக, சண்டை சச்சரவு நீக்குவாயாக, ஜின்னு சீத்தனுடைய கிருதியை விட்டு பாதுகாப்பாயாக, செய்வினையை இல்லாமல் ஆக்குவாயாக என்று நீங்கள் என்ன செய்யணும், துவா செஞ்சுட்டு தண்ணியில் ஊதணும். அந்த தண்ணியை எல்லோரும் குடிக்கணும். காலை மாலை வீட்டில் தெளிக்கணும். 40 நாள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைலாம் தீர்வதை பார்க்க முடியும். கணித்திருக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இம்மை மறுமையிலே வெற்றி பெறணும்னு சொன்னால் 5 விஷயம் கட்டாயம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா மறைமுகமான பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு சொன்னால், காலையில் 5 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்போ கடைபிடிக்க வேண்டும். 1வது, 5 நேர தொழுகை பயபக்தியும் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகிறணும். வாய்ப்புள்ளவர்கள் தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுகை தொழுகிறணும். அதே மாதிரி பண வசதி உள்ளவர்கள் வருடம் ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்கணும். நோன்பை விடாமல் நோக்கணும். ஹஜ்ஜு வசதியில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இது 1வது பாயிண்ட். 2வது என்னன்னு சொன்னால், காலை மாலை திக்ர்களை விடாமல் செஞ்சுட்டு வரணும். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 150 தடவை. இது ஓதுவது இந்த உலகத்தை விட அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 4வது கலிமா. இது 100 தடவை. இது காலையில் 100 தடவை, சாயந்தரம் 100 தடவை ஓதிங்கன்னா அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். நன்மையில் நினச்சி பார்க்க நன்மை தரக்கூடியது. 3வது இஸ்திஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், காலை மாலை 100 தடவை. இது உணவுடைய வாசலை திறக்கக்கூடியது. 4வது சலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சலவாத் வேணாலும் 150 தடவை ஒதுக்கிடணும். இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு கிடைக்குவதற்கு காரணமாக அமையும். இது காலையில் ஃபஜ்ர்லேருந்து லொஹர் வரையிலையும் இது ஒதுக்கிடலாம். மாலையில் அசர்லேருந்து நைட்டு 11:30 மணிக்குள்ளே ஒதுக்கலாம். இதில் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வாங்க. 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், குர்ஆனை காலை மாலை அரை மணி நேரம் விடாமல் ஓதிட்டுவாங்க. யாருக்கு ஓத தெரியலையோ, நாம் குர்ஆனை 3 மணி நேரத்தில் ஓத தெரியாத ஓதுவதற்கும், ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதை கற்றுக்கொள்வதற்கும் நம்ம 3 மணி நேரத்தில் குர்ஆன்னு போட்டிருக்கோம். தஜ்வீத் குர்ஆன். அது ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதில் சேர விரும்புகிறவங்க நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. 98 40 92 59 49. இன்னொரு நம்பரு 90 25 96 93 55. இன்னொரு நம்பரு 63 79 40 47 50. இதில் எந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சாலும் உங்களை குர்ஆனில் சேர்த்து விடுவாங்க. 4வது விஷயம் என்ன சொன்னால், உறவுகளை பேணி வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, உறவுகளை முடித்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி கணவன் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய கடமை சரியாக செஞ்சுக்கணும். அதில் குறை வைக்கக்கூடாது. நம்முடைய நாக்கை கொண்டும் கையை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது.
நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருடைய பொருளையும் ஆசைப்படக்கூடாது. ₹1 மதிப்புள்ள பொருளை நீங்கள் எடுத்திருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போவதற்கு. 5வது விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே சரி செய்யக்கூடிய திக்ரே கல்வி, இதே திக்ருன்னு சொல்லுவாங்க. தஸ்கியா, நாம் செய்யக்கூடிய அத்தனை அமலையுமே பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரு திக்ர் இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவாக இருந்த இதனை எல்லாரும் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதுனால தான் இதை கற்றுக் கொடுக்குறோம். இதை விரும்புகிறவங்க இந்த மேலே சொன்ன 3 நம்பரில் நீங்கள் பேசி அனுப்பினாவே உங்களை அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இதை அனைத்து மக்களுக்குமே நீங்கள் ஷேர் செய்து நன்மையான விஷயங்களை ஒருவருக்கு உதவியாக இருங்க. புதுசாக பார்க்கக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு. அது சிவப்பாக இருந்தாவே நீங்கள் கை வைங்க, ஒரு பெல் பட்டன் வரும். அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.